ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் அ டேல இன்றைக்கி மார்னிங் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கேசரியும் பிளான் பண்ணேன். அப்படியே ஸ்நாக்ஸுக்கும் போட்டு விட்லாம் பசங்களுக்குன்னு. ஏன்னா இந்த வெள்ளரி விதையை நான் எப்படி பசங்களுக்கு கொடுக்கறது எனக்கு தெரியல. ஆல்ரெடி ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்தேன். நட்ஸு ஜூஸ் போட்டு கொடுத்தா அவங்க சாப்பிடவே மாட்றாங்க. அது மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறது, அதை மட்டும் அந்த வெள்ளரி விதை மட்டும் நிறைய போட்டு நான் கேசரி மாதிரி பண்ணிட்டு லாஸ்ட்டாக அந்த முந்திரி ஃப்ளேவர் மாதிரி சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே அப்படியே கார்னிஷிங்க்கு வச்சுட்டு இன்றைக்கி இட்லி தான் பண்ணேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பண்ணிவிட்டு நான் பொடி வச்சு இந்த கேசரியும் வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. பசங்களுக்கும் ஸ்நாக்ஸுக்கு இந்த கேசரி போட்டு கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் தான் இந்த ஸ்வீட்ஸில் போட்டால் தான் அதை சேர்க்குறது சாப்பிட்றாங்க அவங்க. ஸோ மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலான்னா இன்றைக்கி சாம்பார் தான் நான் பண்ணேன். சாம்பாரும் கொஞ்சம் கோவக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னெல்லாம் இந்த கோவக்காய் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே காலி கிரவுண்டில் வளர்ந்துருக்கோம். பட் இப்போல்லாம் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குறதா இருக்குது. இந்த கோவக்காய், சுண்டைக்காய் இதெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் முன்னே அந்த மாதிரியெல்லாம் பார்த்து நம்ம அம்மா அவங்க செஞ்சு கொடுத்தது கிடையாது. நம்ம பக்கத்து கிரவுண்டு எங்கே பார்த்தாலும் இருக்கும் சுண்டைக்காய்லாம். இப்போல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கி செய்கிறோம். ஸோ காலம் இப்படி தான் மாறி போச்சு. இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாம்பாரும் கோவக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன். நல்லா கிறிஸ்பாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். எண்ணெயிலே நல்லா வதக்குனனால அது நல்லா வதங்கிடுச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு லாஸ்ட்டாக எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிட்டு ஃப்ரை மாதிரி வச்சுக்கிட்டோம். நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அதோட கொஞ்சம் பேட்டப்பளமும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி லன்ச் இப்படி தான் முடிஞ்சிச்சு. நைட்டுக்கு கொஞ்சம் சிம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கப் ஆஃப் காஃபியோட ஒரு பட்டர் பிஸ்கெட் தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபீலிங்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு. நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.